அழகி புத்தம் புதிய மெகா தொடர் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான காதல் கதை. நிச்சயமா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். மறக்காம உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதான் சொன்னேன், இந்த ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டான்னு. இந்த டாக்டர் சரியில்லை, நம்ம பெரிய டாக்டரை பார்ப்போம். வா வா, நம்ம வேற ஆஸ்பத்திரிக்கு போகலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வா போலாம் வா. டேய் டேய், உங்க டாக்டர், உங்களை நம்பி வந்தேன் பாருங்க. உங்ககிட்ட வரண்டாரு சொன்னேன். அவதான் சின்ன கிளினிக் போதுன்னுட்டா. நான் முதல்ல பெரிய ஆஸ்பத்திரி தான் போறேன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, ரிப்போர்ட்ல என்னமா வந்திருக்கு. ரிப்போர்ட் இப்படி வர்றதுக்கு காரணமே செல்வாதான். ஆமா டாக்டர், இவளை நான் சரியாவே கவனிக்கல. அதான் இவளுக்கு என்னமோ ஆயிட்டுது. நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறேன். தெரியாம உங்க ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறேன். எங்க போனாலும் இந்த ரிப்போர்ட் தானே வரப்போகுது. இல்ல இல்ல, அங்கெல்லாம் போனா இப்படிலாம் ரிப்போர்ட் வராது. இப்படி ரிப்போர்ட் உனக்கு வேண்டாமா? இல்ல இல்ல, நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நான் பெரிய ஆஸ்பத்திரியில தான் என் பொண்டாட்டியை பார்ப்பேன். வாமா, நம்ம பெரிய ஆஸ்பத்திரிக்கு போலாம் வா. டேய் படவா ரஸ்கல், நீ அப்பா போறடா. அதுக்குதான் சொன்னேன் பெரிய. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொன்ன. நீங்க இப்போ என்ன சொன்னீங்க? செல்வா மறுபடியும் அப்பா ஆக போறான். இல்ல எனக்கு புரியல. என்ன? நீ பெரிய ஆஸ்பத்திரி போவேன்னு சொன்ன, போயிட்டு வா. இல்ல, என்னமோ சொன்னீங்களே, என்ன? எனக்கு வேற மாதிரி கேட்டது. செல்வா மறுபடியும் அப்பா ஆக போறான். நான் அப்பா போறேனா? இல்ல இது கனவா? இல்ல கனவுலாம் இல்ல, நிஜம்தான். 50 நாள் ஆகுது. அவங்க குழந்தை இருக்காங்க. கொஞ்சம் கண்ணு கத்துமா பாத்துக்க. தூக்கிட்டு போறதுலாம் சரிதான், கண்ணு கத்துமா தூக்கிட்டு போ. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போற என்ன? இல்ல. பரவாயில்ல செல்வா, பிசினஸ்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலயும் நீ ஜெயிச்சுட்ட. எல்லாம் உன் நல்ல குணம் தான் காரணம். நீ செஞ்ச தானம் தர்மம் தான்டா உன் வாழ்க்கை உனக்கு திருப்பி கொடுத்துருக்கு. நல்லா இருடா செல்வா. தேங்க்யூ டாக்டர். பாரு, உங்க அப்பா மாதிரி நீனும் பேர் புகழோட இருக்கணும். இது உங்க அப்பா கட்டின ஆஸ்பத்திரி. இன்னைக்கு வர எல்லா பேஷண்டும் இலவசமா மருத்துவம் பார்த்துட்டு போறாங்கன்னா உங்க அப்பா செஞ்ச தானம் தருமம், அவனுடைய ஆசீர்வாதம் தான்டா இழந்த வாழ்க்கையை உனக்கு மீட்டு கொடுத்துருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். சரி செல்வா, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். சாரி, நான் உங்களை. நீ பொன்னாட்டி பாசத்துல தான்டா பேசுன. நான் எப்படிலாம் பெருசா எடுத்துக்குவேன். சரி, பார்த்து வீட்டுக்கு கொண்டு போ. அவங்களுக்கு எதுவும் இல்லை, நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க. தேங்க்யூ டாக்டர். ஐயா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? ஐயோ விடுங்க. தியாகத்துக்கு இடையில நான் அப்பாவாயிட்டேன். நான் மறுபடியும் அப்பாவாயிருக்கேன். முத குழந்தைக்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கு இந்த குழந்தைக்கு கிடைச்சிருக்கு. உன்னை நல்லா பாத்துக்குவேன். நீங்க பாக்கிறதுல எந்த குறையும் வைக்க மாட்டீங்க. அதை விட இனி ரொம்ப நல்லா பாத்துக்கிடுவேன். உங்க பிள்ளைக்காக தானே? என் அழகிக்காக. நான் மறுபடியும் அப்பாவாயிட்டேன்ல. இந்த செல்வா மறுபடியும் அப்பாவாயிட்டேன்ல. எல்லாம் ஒன்னாலுதான். ஐயோ போதும். இது என்ன பெரிய அதிசயமா? அதிசயம் தாண்டி, இது பெரிய அதிசயம் தான். செல்வா இதோட முடிஞ்சது, செல்வ வம்சம் இதோட முடிஞ்சதுன்னு சொல்லி என்ன சபிச்சாங்க. வாழ்ந்து காட்ட வச்சுட்டியே, எல்லாம் ஒன்னால தாண்டி. நீ எனக்கு வரும். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்? எப்படி நான் உனக்கு நன்றி கடன் அடைக்க போறேன்? ஐயோ என்னங்க பேசுறீங்க? நான் உங்க பொண்டாட்டி, அத மறந்துடாதீங்க. நீ பண்ற தியாகத்துக்கெல்லாம். ஐயோ இது தியாகம் இல்லங்க, நம்ம புருஷ பொண்டாட்டி தானே. இதெல்லாம் குழந்தைலாம் பிறக்கதா செய்யும். எனக்கு இந்த சந்தோஷத்துக்கு என்ன பண்ணனே தெரியல. முத நீங்க அழாதீங்க. இது அழல, இது சந்தோஷத்துல தானா வந்துட்டு இருக்கு. ஐயோ சரி வீட்டுக்கு போமா. சரி, இங்க பாரு, இவனை நல்லபடியா நான் பாத்துக்குவேன், சரியா? சரி. ரசாத்தி, நான் அப்பா ஆயிட்டேன்டி. நான் அப்பா ஆயிட்டேன்டி. ஐயோ என்னால முடியல. நீ குழந்தை இருக்கிறத நான் பாப்பல. உன் வயிறு பெருசா இருக்கும், அதுல என் கை வச்சு என் காதை வச்சு நான் கேட்பல. மூத்த குழந்தைக்கு எனக்கு எந்த பாக்கியமும் கிடைக்கல. ஆனா இன்னும் அதை இழக்க மாட்டேன். அழகி கூடயே தான் இருப்ப. செல்வா, ரோஹித், என்ன செல்வா ரிப்போர்ட் என்ன சொன்னாங்க? டாக்டர் என்ன சொன்னாரு? நீ அழுற? அழலடா,
அழல. அம்மா, அம்மா எங்க? அம்மா ஆபீஸ்ல தான் இருக்காங்க. என்ன செல்வா? இங்க வா, இங்க வா தங்கம். இங்க படுத்துக்க. பிள்ளைய தூக்கிட்டு வர. சரிங்க. என்னாச்சு செல்வா? பிள்ளைய கொண்டா. ராஜா, அப்பா கிட்ட போமா. தங்கம். நமக்கு நமக்கு இன்னொருத்தங்க வராங்கடா. இன்னொருத்தங்க வராங்களா? ஆமா, உனக்கு துணைக்கு இன்னொருத்தங்க வராங்க. என்ன சொல்றான் செல்வா? செல்வா, ரோஹித், நான் மறுபடியும் அப்பா ஆயிட்டேன்டா. செல்வா, என்ன செல்வா சொல்ற? ஆமாடா, நான் மறுபடியும் அப்பா ஆயிட்டேன். இந்த செல்வம் அப்பா ஆயிட்டான். அரமனைக்கு இன்னொரு வாரிசு வருதுடா. என்னது? அரவணைக்கு வாரிசு வருதா? ஐயோ, அப்பா ஆயிட்டேன்டா, அப்பா ஆயிட்டேன். செல்வா, இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணும். நான் அம்மாவுக்கு போன் அடிச்சுட்டு வரேன். ஆ? சரி. இல்ல இல்ல, இத உன் வாயால தான் நீ அம்மா கிட்ட சொல்லணும். சரிடா. நான் வீட்டுல போய் எல்லா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன செல்வா, நாளைக்கு கூட்டிட்டு பத்திரமா வந்துரு. நான் கூட்டிட்டு வந்துடுறேன், நீ போ. சரி சரி. அழகிமா, சொல்லுங்கண்ணே. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூண்ணே. செல்வாவும் நீயும் பல்லாண்டு பல்லாண்டு வாழணுமா, நல்லா இருக்கணும். வாரிசு, அரவணைக்கு வாரிசு. எங்க ராஜாவுக்கு தம்பி வேணுமா, பாப்பா வேணுமா? தம்பி பாப்பா. ஐயோ, அழகி, கொல்ல போட்டுருவேன். எனக்கு தெரியாதுப்பா. ராஜா தம்பி வேணும், பாப்பா வேணும் இருக்கான். ராஜா, ஏதாவது ஒண்ணு தாண்டா கிடைக்கும். உனக்கு தம்பி வேணுமா பாப்பா வேணுமா? தம்பி பாப்பா. தம்பி பாப்பா தான் வேணுமா? எப்பப்பா வருவாங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவாங்க. நீ, நான், அம்மா, பாட்டி, ரோஹித் மாமா, கோமதி அத்தை, இன்னும் பாப்பா தம்பி எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். தம்பி பாப்பா ஸ்கூலுக்கு வருவாங்களா? ஸ்கூலுக்கு வருவாங்க. நான் கூட்டு பார்த்தா உனக்கு விளையாடுறதுக்கு ஆள் கிடைச்சாச்சு. ராஜாக்கு கூட விளையாடுறதுக்கு தம்பி பாப்பா தான் வந்தாச்சு. இப்ப தம்பி பாப்பா எங்க பாக்காங்க? அம்மா வயித்துல. அம்மா வயித்துலயா? அம்மா, என்ன தங்க உங்க வயித்துல தம்பி பாப்பா இருக்காங்களோ? ஆமாமா. அம்மா, அப்ப நான் இங்க இருந்தேன். நீ அப்பா வயித்துல இருந்த. ஐயோ, அப்படியாம்மா? ஆமாமா, உங்க அப்பா வயித்துல தான் இருந்தேன். அப்போ தம்பி பாப்பா மட்டும் உங்க வீட்டுல இருக்காங்க? ஏன்டா இப்ப ரொம்ப கேள்வி கேக்குற? இங்க வாய, என் தங்க பிள்ளைங்க வா. என் தங்க பிள்ளை, என் வயிற பிள்ளை. அப்பா கிட்ட தூங்குறியா? நான் பாடிட்டு போறேன்ப்பா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போவோம். அம்மாக்கு தலை சுத்துதான், கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். சரிங்கப்பா. ஏங்க, இல்லன்னா கிளம்புவோமா? இல்ல இல்ல, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. இப்போதான் இந்த டெஸ்ட்லாம் எடுத்தால தலை சுத்தி இருக்கும். கொஞ்ச நேரம் படு, அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு போகலாம். கார்ல தானங்க போறோம். வீட்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே. ஹாஸ்பிடல் பிடிக்கவே இல்ல. நான் தூக்கிட்டு போறேன். அவன் பிள்ளை யார் தூக்குவா? அதெல்லாம் வேண்டாம், நான் நடந்து வந்துருவேன். அதெல்லாம் 2 நாள் தூக்க முடியும். வா. ஏங்க வேண்டாங்க, நடந்து வந்துருவேங்க. வேண்டாம்னு சொல்றேன்ல, நான் சொன்னா நீ கேட்கணும். ஆமாம்மா. ஆமா, போடு நல்லா. போலாமா? என் செல்ல பிள்ளைங்களா, போலாமா? போலாம்ப்பா. போலாம். சரி, கூட்டு போறேன். ஐயோ, ஆஸ்பத்திரி போனவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ரோஹித்துக்கு போன் அடிச்சா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேங்க. ஒரு விஷயமும் சொல்ல மாட்டேங்கிறான். டென்ஷனா இருக்குதே. அழகிக்கு எதுவும் இருக்காதே, பிள்ளைக்கு எதுவும் இருக்கக்கூடாது. என்னன்னு தெரியலையே. போன் வந்துட்டு. ஹலோ ஹலோ. அம்மா. செல்வா, அழகிக்கு என்னடா? அவளுக்கு ஒண்ணு இல்லல? அம்மா. என்ன செல்வா? அம்மா, நீங்க பாட்டியாக போறீங்கம்மா? என்னடா சொல்ற? ஆமாம்மா, நான் அப்பா ஆயிட்டேன். மறுபடியும் அப்பா இருக்கேம்மா. செல்வா. ஆமாம்மா, அழகிக்கு 50 நாள் ஆகுதான். இப்பதான் டாக்டர் சொன்னாங்க. வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோமா. நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. நீ லாடலல? அம்மா, நிஜமாதம்மா,
அழகி குழந்தை இருக்காமா. நீங்க பாட்டி ஆயிட்டீங்க, நான் அப்பா ஆயிட்டேம்மா. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. இந்த வந்துட்டேன்டா, இப்போ வந்துட்டேன். சீக்கிரம் வாங்கம்மா. அழகி அப்பமேச்சு அத்தைகிட்ட சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க சீக்கிரம் வாங்கம்மா. வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா. என் அரவணைக்கு வாரிசு. என்னங்க, உங்க ஆசீர்வாதம் வீண் போகலங்க. நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் அழகி வந்த நேரம், அழகி என் மருமக வந்த நேரம். அவன் முன்னாடியே சொல்லுவா, நிறைய பத்துக்குவேன்னு. அம்மா, அப்பா, அரமனைக்கு அடுத்தடுத்த வாரிசு. எல்லாரும் சபிச்சிங்கல்ல, என் குடும்பம் இதோட அழிஞ்சிருன்னு சபிச்சிங்கல்ல, என் குடும்பத்துக்கு வாரிசு வந்துகிட்டு இருக்கு. இந்த ராஜக்கிளி வம்சம் விருத்தி அடைஞ்சிட்டு என் செல்வா மறுபடியும் அப்பா இருக்கான். என் செல்வா மறுபடியும் அப்பா இருக்கான். அவன் சந்ததி பூமிக்கு வந்துட்டு முத குழந்தைக்கு ஓடி ஒளிஞ்ச. இங்க எல்லாரும் என்ன தாங்க தாங்கன்னு தாங்குறாங்க. செல்வா என் கூட இருக்காரு, என் புருஷன் என் கூட இருக்காரு. அழகி, என்னங்க, இருங்க எந்திக்க. இரு நான் வந்து எழுப்புறேன். நீ இரு. ஐயோ, எங்க 50 நாள் தாங்க ஆகுது. 50 நாள்னாலும் 10 மாசம்னாலும் வயித்துல குழந்தை இருக்குல்ல. நான் எதுக்கு இருக்கேன் புருஷனே. இரு, நான் வரேன். இரு பாத்தேன்டி. இரு, பால் கட்டி கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் குடின்னு. பாலா? ஏங்க, ஏற்கனவே வாமிட் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். கோமதி அக்கா இதை சத்து போட்டு கலக்கிருக்காங்க. குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு பால் எல்லாம் வேண்டாங்க. மத, இனிமேல் சேலெல்லாம் உனக்கு வேண்டாம். சிம்பிளா ஒரு ட்ரெஸ் போட்டுக்க. சரி. அழகிமா, அழகிமா. ஆமா அண்ணாச்சி, வா. இத கொஞ்சம் குடி, அப்பதான் எந்திரிச்சிருக்குமோ தலை சுத்தாது. அழகிமா, அழகிமா. ஆமா, பால் குடிச்சிட்டு இருக்கா. இப்ப கூட்டிட்டு வரேம்மா. சரியா, மெதுவா கூட்டிட்டு வா. மெதுவா குடி. சரிங்க. அத்தை, எத்தங்க, இந்த செய்தி கேட்டோன்னே எனக்கு அப்படியே உள்ளம்லாம் குளிர்ந்து போச்சுது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அம்மா, நீ நல்லா இருக்கணும். இந்த கிஃப்ட வாங்கிக்க. எதுக்கு அத்தை? என் வீட்டுக்கு நீ பொக்கிஷத்தையே கொடுக்க போற. உனக்கு ஏதோ என்னால சின்ன கிஃப்ட் கொடுக்கணும் போல தோணுச்சுது, அதான். ஐயோ அத்தை, இதுல என்னத்த இருக்குது? இந்த வாங்கிக்கம்மா. தேங்க்ஸ் அத்தை. அம்மா, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதம்மா. நீ செய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. என் தங்கம், நீ நல்லா இருக்கணும். நல்லபடியா குழந்தை பெத்து எடுக்கணும் தங்கம். ஐயா செல்வா, அம்மா, அழகிய கண்ணு கருத்துமா பாக்கணும். வேற எந்த வழியும் பாக்கண்டா. நீ அழகிய மட்டும் பார்த்தா போதும். சரிங்கம்மா. என் தங்கத்தை நல்லா பாத்துக்கடா. வீட்டுல எந்த வேலையும் நீ செய்யக்கூடாது. ஐயோ அத்தை, எல்லாரும் ஏன் இப்படி பண்றீங்க? இது ஒரு விஷயமே இல்ல அத்தை. ஒரு விஷயமே இல்லையா? இது என்ன சாதாரண விஷயமா? அத்தை, எல்லா வீட்லயும் நடக்கிறதானே அத்தை. இல்லம்மா, இது பெரிய வரமா, பெரிய வரம். சொந்தக்காரெல்லாம் இதோட ராஜக்கிளி வம்சம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. தகடு பொடி ஆக்கணும் பாரு, அது நீதான். நீ எங்களுக்கு பொக்கி சொன்னா கண்ணுங்கருத்தமா இருக்கணும்னு. ரொம்பலாம் லாந்த வேண்டாம். நீ பாட்டு ஒரு இடத்துல இரு. உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை நாங்க பாத்துக்கிட்டோம். சரிங்க அத்தை. பாட்டி, என்ன ராஜா? நம்ம வீட்டுக்கு தம்பியோ பாப்பாவோ வர போறாங்களா? தம்பியும் பாப்பாவுமா? தம்பி வேணுமா பாப்பா வேணுமான்னு கேட்டேன். அவன் 2 வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். வாய் முத்த பழிக்கட்டும். போங்க அத்தை. ஆகா, வெக்கப்படுறால. இந்த நெஞ்சு தாங்காதடி. ஐயோ, என்ன நீ வெக்கப்பட்ட எனக்கு தாக்கு பிடிக்காது நமக்கு தெரியாது. மறுபடியும் வெக்கப்படுற. இங்க உங்க சாட்டெல்லாம் குறைங்க. சரி, 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருங்க. அம்மா, என்னடா? என்ன தூக்குங்க. ஆமா, தூக்க கூடாதுமா. மாமா தூக்குறேன். மாமா தலையில ஏறி உட்காந்துக்கிட்டியா? அம்மாட்ட போறேன் மாமா. வேண்டாம் தங்கம், மாமா கிட்ட இரு. அம்மாக்கு உடம்பு சரியில்ல, நீ மாமா கிட்ட இரு. மாமா நீ வெளியில கூட்டு போட்டா? பத்தியா, அவனுக்கு வெளியில கூட்டு போறேன்னு சந்தோஷமா இருக்கு. அம்மா, தோர்த்து வச்சுட்டு இருக்கேம்மா இவனை. சரியா, அவனை பத்திரமா பாத்துக்க. சரிங்கம்மா. எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். என்ன? என்னடி ரொம்பதான் வெக்கப்படுற? வெக்கப்பட்டேன்னா போதும். போதாது. போதும்னு சொன்னேன். போதாது. நான் அப்புறம் ஓடுவேன். ஓடிக்கிட்டு தொலைச்சிடாதடி. ஓடக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல. அப்போ நீங்க தொடல தாயி, தொடவே இல்ல. போதுமா? ஓடிடாதடி. கொஞ்சம் கண்ணு கத்துமாவே இரு. சரிங்க.
நம்ம புள்ள சொன்ன மாதிரி தம்பி பாப்பா 2 இருக்குமோ? ஆசைதான். ஆமாமா, அதுக்கு மெதுவா பாத்துக்கலாம்ண்ணே. அடுத்து பாத்துக்கலாம். உங்களை எனக்கு நிறைய வேணும்டி. வீடு முழுக்க நம்ம ஜலக்ஸா கலக்கணும். எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. அழகா இருக்கும்ல? எங்க பார்த்தாலும் நம்ம முகமா தெரியும்ல? ஆமா. நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு நான் தந்த பரிசு அது ரொம்ப புதுசு கையோடு துள்ளாத ரோஜா பந்து நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு நான் தந்த பரிசு அது ரொம்ப புதுசு கையோடு துள்ளாத ரோஜா பந்து ஐயோ போங்க. நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு. நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு நான் தந்த பரிசு அது ரொம்ப புதுசு கையோடு துள்ளாத ரோஜா பந்து நான் செய்த குறும்பு உண்டாச்சு கரும்பு நான் தந்த பரிசு அது ரொம்ப புதுசு கையோடு துள்ளாத ரோஜா பந்து உங்களை நக்கு வேற பண்றீங்களாங்க. போங்க. சந்தோஷம் தாங்க முடியாம இருக்க. நக்கல் பண்றாங்களா? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்படாத. நெக்ஸ்ட் இயர். உங்களை சரி வா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கியா? சரிங்க. எத்தே 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 என்ன எதுக்கு கத்திக்கிட்டே வர? குடி முழுகி போச்சுட்டே, குடி முழுகி போச்சுடே. என்ன உளறிக்கிட்டு இருக்க? உளறல. நாம அழகிய ஒளிச்சு கட்டலான்னு பார்த்தா அந்த அரமனைக்கு இன்னொரு வாரிசு பெத்து கொடுக்க போறலாம். உங்க ஓடுகாலி மகா. இனி அவளா ஊருக்குள்ளயும் சரி, நம்ம ஜாதிக்குள்ளயும் சரி, நம்ம தலை நீட்ட முடியாது. என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஆமா, அவ மாசமா இருக்காளாம். 2வது பிள்ளை அரமனைக்கு பெத்து கொடுக்க போறலாம். அரமனையில அவளை தைலத்தை கட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவ்வளவுதான். இனி நம்ம குடும்பம் சாக வேண்டியதான். வேற வழியே இல்ல. இதுக்கப்புறமா அவமானப்பட்டு வாழ முடியுமா? நாம ஏன் சாகணும்? அந்த ஓடுகாலிக்காக நாம சாகணுமா? அவளை பெத்து வளர்த்தா அவ நம்மள தூக்கி எஞ்சுக்கிட்டு எவன் கூடய ஓடி போவா. நாம சாகணுமா? அவளை சாகடிக்கணும். அவன் மாசமா இருந்தாலும் சரி, பிள்ளை பெத்தாலும் சரி, பிள்ளை பெக்காம போனாலும் சரி, அவளை போட்டு தள்ளுதான் நமக்கு வேலை. அது நடக்குமான்னு தெரியலையே. நடக்கும். நடக்காம எங்க போவோம்? எருத்தம்லாம் கொதிக்குதே. ஏழ கோழி தோண்டி புதைக்காம இந்த கட்டை வேகாது. இடத்தல கொனியா வச்சுட்டு போயிட்டாலே பாதவத்தி. அவன் நல்லா இருப்பாளோ? அவன் நல்லா இருப்பாளோ? நீங்களும் 5-6 வருஷமா சலிச்சுக்கிட்டு தான் இருக்கிய. ஒன்னும் பழிச்ச மாதிரி தெரியலையே. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன். அவன் இந்த பிள்ளை பெத்து எடுக்க மாட்டா. அவன் இந்த பிள்ளை பெத்து எடுக்கவே மாட்டா. எடுக்க விடவும் மாட்டா இந்த பாலம்மா. இங்க எப்படி வாழ வேண்டியவா? இந்த முட்டாள் வழி பேச்சு கட்டிட்டு என் வாழ்க்கைய நான் இழந்துட்டேன். என் வாழ்க்கைக்கு இப்ப நீங்க தான் முடிவு சொல்லணும். அரமனையில கொடி கட்டி வாழ வேண்டியவள அவளை செவத்துக்களை அடிச்சிட்டீங்கல்ல. அந்த செல்வன் நல்லா இருக்க கூடாது. அவன் நல்லா இருக்க கூடாது. அவன் சந்தோஷமாவே இருக்க கூடாது சித்தி. அவன் அந்த அழகியோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். அவன் சந்தோஷமா இருக்கான். எனக்கு வயிறு பொத்திக்கிட்டு எரியுது. அவளை ஏதோ காணாதத கண்ட மாதிரி மகாராணி மாதிரி வச்சு நடத்துறான். ஏதோ வானத்திலிருந்து இறங்கி அந்த தேவதைய பார்த்த மாதிரி பாக்குறான். பொது இடம், வீடு, மாலு எதுலயும் விடல. தூக்கி சமக்குறான், முத்தம் கொடுத்து கொஞ்சறான். அப்படி பொத்திக்கிட்டு எரியுது சித்தி, பொத்திக்கிட்டு எரியுது. அவ என்னதான் அப்படி சுத்தி சுத்தி வந்தா. ஆனா இன்னைக்கு என்ன பார்த்து தொலைச்சுக்கிட்டு வெண்டு போறான். அவன் பொண்டாட்டி, அவன் புள்ளனே என்ன சந்தோஷமா வாழ்றான் சித்தி. என்னால அதை பார்க்க முடியல. என்னால அதை பார்க்க முடியல. அப்படி அணைச்சு அவன் நெஞ்சோட வச்சு அப்படி நெத்தில முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கான் சித்தி. என்ன
முடியல, என்னால பார்க்க முடியல. காருக்குள்ள அவ ஏறி போக மாட்டாளாங்க, அப்படி தூக்கி கொண்டு கார்ல வைக்கிறான். பிள்ளை ஒரு தோல்ல, அவன் பொண்டாட்டி ஒரு தோல்லன்னு அவன் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றான் சித்தி. என்ன வேண்டான்னு சொன்னவன் எப்படி இப்படி சந்தோஷமா வாழலாம்? இல்ல, நான் தான் வேண்டான்னு சொன்னேன். இருந்தாலும் நான் ரெண்டாவது போய் கேட்கும் போது என்ன ஏத்துக்கணுமா ஏத்துக்க கூடாதா? ஏத்துக்க மாட்டேங்க. அப்ப அவன் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? என்கிட்ட இருக்கும்போது கேனப்பைய மாதிரி இருந்தான், இப்ப ஹீரோ மாதிரி இருக்கான் சித்தி. அவன் ஸ்டைலு, நட, உட, துணிமணி எல்லாம் மாறி போச்சு சித்தி. அது செல்வாதானே எனக்கு சந்தேகமா இருக்கு சித்தி. கம்பீரமா இருக்கான் சித்தி. ஆனா என்ன காதலிக்கும் போது மட்டும் சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிட்டான். சின்ன பையன் நினைச்சு நானும் வெறுத்துட்டேன். ஆனா இப்படி இன்னொருத்திக்கு நல்ல அழகான புருஷனா வருவான்னு எனக்கு தெரியாம போச்சுடா சித்தி. என்னால தாங்கிக்க முடியலையே. எல்லாத்துக்கு காரணம் நீங்க மட்டும்தான். அரமனை கடிச்சிரும், உனக்கு அவன் காலத்துக்கு அடிமையா இருப்பான், உன் இஷ்டத்துக்கு இஷ்டப்படி வாழலான்னு சொன்னீங்களே, இப்படி வாழதானா? சொல்லுங்க, இப்படி வாழதானா? எனக்கு இப்ப அவன் சொத்து வேண்டாம், ஆனா அவன் சந்தோஷமா இருக்க கூடாது. அவன் சந்தோஷமா இருக்க கூடாது. சித்தப்பா, என்ன பண்ணுவீங்களோ யாது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த செல்வா சந்தோஷமா இருக்க கூடாது. அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே அவன் பொண்டாட்டி அழகிதான். அவன் சந்தோஷமே அந்த அழகிதான், அவன் புள்ளதான். அந்த ரெண்டையுமே பறிச்சிருங்க. எனக்கு சொத்து வேண்டாம், எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிடுங்க. எனக்கு தேவை செல்வாவோட நிம்மதி, அழகியோட மரணம். சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்க. இதை ஓபன் பண்ணுவோமா? அத்தை என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பாப்போமா? சரி பாரு. ஏன் சிரிக்கீங்க? சின்ன பிள்ளை தாண்டி நீ, உண்மையிலே குழந்தை. ஆமா, இவங்க மட்டும் ரொம்ப பெரிய மனுஷன். ஓய், 2 பிள்ளைக்கு தகப்பனாங்க, அத மறந்துடாத. ஆனாலும் நீங்க சின்ன பையங்கத அப்பப்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓய், என்னடா அப்படி சொல்ற? ஆமா. இல்லையா, அப்படி நான் பண்ண மாட்டேனே. நான் 5 வயசு பிள்ளைக்கு தகப்பண்டி, நீ இப்படி சொல்லாத. நீங்க தூங்கும் போது பாக்கணுமே, அது பச்சை பிள்ளை கொரட்டை விட்டு தூங்கின மாதிரி. அப்படி அந்த ஆப்பிள் மாதிரி கண்ணு இருக்க, அத கடிச்சிட்டீங்கன்னு போல இருக்கும். அப்ப நான் தூங்கும் போது ரசிச்சிருக்க. ஆனா நான் முடிச்சிருக்கும் போது எனக்கு கொஞ்சம் தான் கொஞ்சிறது கிடையாது. ஏன் கொஞ்சம் பாக்கி வச்சிருக்கமா? நிறைய பாக்கி இருக்குது. கொன்னுருவேன். அதெல்லாம் இனிமே கிடையாது. ஐயா, எனக்கு குழந்தைக்குதான். நீ என்ன சொன்ன? எத்தனை குழந்தை வந்தாலும் நான் தான் முத குழந்தைன்னு சொல்லியிருக்கல. இங்க பாரு, எனக்கு எத்தனை குழந்தை வந்தாலும் நீதான் முத குழந்தை, அதே மாதிரி உனக்கும் அப்படிதான் இருக்கணும். நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் எனக்கு நீங்க முத குழந்தைதான். வெளியில தான் முரடை மாதிரி, உள்ளுக்குள்ள குழந்தைதான். கொஞ்சம் போதே உங்களை ஏங்க ஏங்க இந்த பாசல பிரிப்போங்க. சரிடி, உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதானே. அம்மா என்ன வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு பாரு. சேர்ந்து பிரிப்போமா? உன் ஆசை அதுனா சரி வா. ரெண்டு சேர்ந்து ஓபன் பண்ணுவோமா? குழந்தை மாதிரி கேக்குறது பாரு. உன்னை இப்படி பாத்துக்கிட்டே இருந்து வச்சுக்கோய, நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. நானும் கிட்டத்தட்ட 2 மாசமா வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், எனக்கு போரே அடிக்கலையே. நீ இல்லாத நேரம்லாம் என்னால 5 நிமிஷம் கூட இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. ஆனா இப்போ வீட்டை விட்டு வெளியில போவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அது இன்னொரு குழந்தை வந்துடும், அப்புறம் அறவே வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசே இருக்காது. என்னை சுத்தி எப்பவும் அப்பா 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 அப்படின்னு குழந்தைங்க சுத்திட்டே இருப்பாங்கல்ல. நம்ம சந்தோஷமா வாழுவோம்ல. ஆமா. நீங்க நானும் எப்பவும் இதே மாதிரி இருப்போம்ல. ஆமா. நீ இதை விட என் மேல இன்னும் பாசம் அதிகமா இப்போல்ல. நீங்க என் உசிரியே நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன். நீ தான் எனக்கு எல்லாமே. எனக்கு நீ எப்பவும் என் கூடயே தான் இருக்கணும். எனக்கு வேற எதுவுமே உலகத்துல வேண்டாம். இப்ப புது உங்க எனக்கு குழந்தைன்னு சொன்னேனே, அது என்னமோ எனக்கு தெரியாதுடி. நீ எனக்கு வேணும், என்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு உன் மேல கொல்ல பாசம்டி. பாசம்னு சொல்லதை விட அதுக்கு மேல ஏதாவது வார்த்தை இருக்கான்னு எனக்கு தெரியல. நீ என் உசுறு, அவ்வளவுதான். தங்கம். அது கிட்ட இருந்து கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. பாரு சிரிக்காம கேக்குறத. கொடுத்துட்டா போச்சுடி. இப்படியே என் கூட இருடி. அதே அங்க போய் உட்கார்ந்துருக்க. அத்தை வருவாங்கல்ல. அம்மா வந்தா மட்டும் ஒண்ணு தப்பாவா நினைக்காங்க? சேச்சே, அவங்க உங்க மடியில இருந்தா கூட இந்த சிரிப்பு வரும், அவங்களுக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே. அப்படி அம்மா தானே எனக்கு, வேற என்ன இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம். அம்மாக்கு அப்படி இருந்ததா பிடிக்கும். நீ அப்படியே இருன.
ம் சரிங்க. சரி சரி, நம்ம இதை ஓபன் பண்ணுவோமா? ஓப்பன் பண்ண முன்னாடி ஒண்ணு கொடுத்தே. போங்க. எத்தனை வாட்டி தான்? குடடி. இனி கேட்டீங்கன்னா அடி விழுந்துரும். சரி ஓப்பன் பண்ணு. ஏங்க நான் உனக்கு கட்டின தாலி. எப்படி? நீ இறந்து போயிட்டேன்னு இது உன் காட்டுல கந்ததுன்னு எங்ககிட்ட கலத்தி கொடுத்தாங்கடி அந்த போதவத்திகள். அம்மாதான் இத பத்திரமா வாங்கி வச்சிருந்தாங்க. நான் உனக்கு கட்டின தாலில் அடி. இது யாரு கொடுத்தாங்களே? பாதவத்திகளா? அதையுமே நான் தான் அடம் பிடிச்சு வாங்கினேன். உன் ஞாபகத்தை விட எதுவும் இல்லை. அதான் உன் கழுத்துல கலந்தது கேட்டேன். நான் கட்டின தாலி அதை கொடுங்கன்னு கேட்டேன். ரொம்ப துடி துடிச்சு போயிருப்பீங்கல்ல. செத்து போயிட்டேன்டி. ஐயோ, ரொம்ப வலிய கொடுத்திருக்காங்கல்ல. மரண வலிய கொடுத்துட்டாங்கடி. இத நான் கழுத்துல போட்டுக்கிட்டா? இரு நான் போட்டு விடுறேன். சரி. இனி ஒண்ணு எனக்கு யாரும் பிரிக்க முடியாதுடி. இல்ல, முதவாட்டி ஏமாந்த மாதிரி இனி நான் ஏமாற மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. எப்பவும் நான் உங்க கூட தான் இருப்பேன். இது போதுண்டி. வயல வந்து பாரு, கேட்ட உடனே புது தெம்பா இருக்குது. இதே மாதிரி பேசு, நான் சந்தோஷமா பயப்படாம இருப்பேன். என் செல்வாக்கிட்ட இருந்து என்னை யாரும் பிரிக்க முடியாது. என் உலகம், என் உசுறு எல்லாம் நீங்க தான். இது போதுண்டி. நாம ஒன்னாவே இருக்கணும். போகும்போது ஒன்னாவே போயிடணும். அவன் நல்ல வாழ வைப்பாண்டி. பாரு, நம்ம பிள்ளை குட்டியோட நம்ம எப்படி வாழ போறோம்னு மட்டும் பாரு. ஓனாய்க மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் எதுக்குற தைரியம் என்கிட்ட இருக்குது. இனி செல்வா கிட்ட மோதல் நினைச்சா அவங்க யாரும் உசுரோட இருக்க முடியாது.